திருவாரூரில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏ, எம்பி ஆகியோர் 464 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி சைக்கிள் வழங்கினர். திருவாரூரில் உள்ள GRM அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் மதிப்பீட்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 464 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை. செல்வராஜ் எம்பி, பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசியதாவது, பள்ளி பருவத்திலேயே மாணவர்களாகிய நீங்கள் தங்களது குறிக்கோளினை உயர்ந்த அளவில் நிர்ணயித்து அதற்கான முயற்சிகளில் செயல்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளுக்கு வருவதற்கு தங்களுக்கு விருப்பமான கல்வியை படிக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களும் இதேபோல் நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என பேசினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பள்ளி மாணவிகள் மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்களை மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏ, எம்பி ஆகியோர் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி, கோட்டாட்சியர் சத்யா, மாவட்ட கல்வி அலுவலர் ராஜேஸ்வரி, நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா, செந்தில், துணைத் தலைவர் அகிலா, சந்திரசேகர், பள்ளி தாளாளர் பாலசுப்ரமணியன், தலைமை ஆசிரியர் ராஜலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா இதை இப்போ பார்க்கணுமாண்ணா கூப்பிடுறாரு மாட்டி விடுறாரு கழிவு சார் எப்படியா சார் அது டைமே இல்லை சார் அவங்களுக்கு. அவங்க தான் வரேன்றாங்க சார், கலெக்டர் சார் வரேன்றாங்க. சார் சார் இங்கே பாருங்க சார். ஆமாம் அப்படிங்க பாருங்க. அப்படிங்க பாருங்க. அப்படிங்க பாருங்க. அப்படிங்க பாருங்க. அப்படிங்க பாருமா. பாருமா. அப்படிங்க பாருங்க. ஆட்சியர் அவர்களுக்கும், மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும், திருவாரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.